மெய்யான ஒளியாம் இயேசு ராஜாவின் உன்னத நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவார்த்தை ஏசாயா 1:10. தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். அன்பு மக்களே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கும் மனிதர்கள் பாக்கியவான்கள். வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவர்கள், தன் காதை மூடிக்கொள்ளுகிறவர்கள், அவர்கள் செய்யும் ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் ஜெபத்தை மட்டும் செய்தால் அது அருவருப்பானது. ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு பேசுவது. வேதம் வாசிப்பது, தியானிப்பது என்பது ஆண்டவர் நம்மோடு பேசுவது. இது இரண்டும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு அவசியம். கர்த்தருடைய கட்டளைகளை மதித்து அதின்படி நடவுங்கள். பரிசுத்த வேதத்துக்கு செவி கொடுங்கள். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை ஆராய்ந்து வேத கடலில் மூழ்கி விலையேற பெற்ற சிற்பிகள், முத்துக்கள், பவளங்கள், மாணிக்கங்களை கண்டுபிடித்து எடுப்போம். கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் ஜீவிப்போம். கர்த்தருடைய செல்ல பிள்ளைகளாய் வாழ்வோம். பரம கானானை தரிசிப்போம். தயவு செய்து கர்த்தருடைய கட்டளைக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். செவி கொடுங்கள். மேன்மையான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.